நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் அன்புக்கு நீ மட்டும் கட்டுப்பட்டு இருந்திருந்தன்னா நீ என்ன வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுத்திருப்பியா காயத்ரி? நாம நம்மளோட வாழ்க்கையவே இப்ப இழந்துட்டோம். அதோட வேல்யூ உனக்கு தெரியல காயத்ரி. அந்த நஷ்டத்தால நான் இன்னைக்கு வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் பழைய கதை, மறக்க வேண்டிய கதை. நடந்த விஷயத்தையும் அனுபவிச்சதையும் கதையா மாத்துறது ரொம்ப ஈஸி இல்ல. நீ ரொம்ப மாறிட்ட காயத்ரி. இனிமே நம்ம நடக்கப்படுறத பத்தி பேசலாமே நந்தா. உங்க ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. ஸ்வேதா கூட அடிக்கடி போடுற சண்டையால என்னோட நிம்மதியே கெட்டு போயிருக்கு. வாழ்க்கையே எப்படி நாசமா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்னு தோணுது. சரி, அதெல்லாம் விடு. ஆமா, நீ என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? என்ன விஷயம்? அது மனோஜை பத்தி விசாரிக்கதான். மனோஜ் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அவன் தான் தலைமறைவா இருக்கானே. ஆமா, ஏன் திடீர்னு மனோவை பத்தி பேசுற? மனோஜோடைய அப்பா அம்மா தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க. ராஜேஷ் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா சில விஷயம் கர்னல் எங்களுக்கு தெரியாது. இப்போ மனோஜோடைய அப்பா அம்மா அதை வச்சு எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க. அப்படி சொல்லாம இருக்கணும்னா 25 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வேணுங்கிறாங்க. அது கொடுக்கலனா அவங்க எங்க அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. பிளாக்மெயிலிங் அதானே? சொல்ல போனா அந்த ஃபேமிலி மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க, முக்கியமா அவங்க அம்மா. இப்போ நான் என்ன வேண்டிக்கிறேன்னு தெரியுமா? மனோஜ் எப்பவுமே திரும்ப வந்துடக்கூடாதுன்னு தான். இனி எப்பவுமே மனோஜ அக்கா பாத்திரவே கூடாதுன்னு தான். அப்படி பார்த்துட்டானா உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. சொந்தம் பந்தம் கூட இருக்கிறவங்க யார பத்தியும் அவ கவலைப்பட மாட்டான். என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கப்புறம் பலியாக்குறது ராஜேஷோடைய வாழ்க்கை தான். ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. எனக்கு நல்லா தெரியுது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சுமந்துட்டு இருக்க. இதெல்லாம் உன்னோட சொந்த வாழ்க்கைக்காக இல்லைன்னு நினைக்கும் போது நிஜமா காயத்ரி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனக்கு நீ கிடைக்காம போனது உண்மையிலேயே பெரிய வேதனை தான். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் உன்னை மறக்கவே முடியல காயத்ரி. என் ஒவ்வொரு அணுவிலையும் நீ தான் இருக்க. என் எண்ணம் பூரா நீ தான் இருக்க. எனக்கு நீ வேணும் காயத்ரி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. தப்பு நந்தா, இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு. இன்னைக்கு நீங்க வேற ஒரு பொண்ணோட புருஷன். அதை நீங்க மறக்க கூடாது. அது தப்பு, துரோகம். என்ன இனிமே அப்படி பார்க்க கூடாது. நாம இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி எதுவுமே இல்லை. காயத்ரி அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை. நீங்க மறந்துருங்க, எல்லாத்தையுமே மறந்துருங்க. இப்போ இந்த நிமிஷமே. முடியாது காயத்ரி, என்னால அது முடியாது. நான் செத்தாதான் அது நடக்கும் காயத்ரி. என்னாச்சுமா?
கௌரிக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ண எங்க லைன் கிடைக்குது? கௌரி அக்கா மாதிரியே தான் இருக்கு அவ வச்சிருக்கிற ஃபோனும். இங்க இருந்து போனதுல இருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃபா தான் இருக்கு. ராஜேஷ்க்கு பண்ணி பாத்தியா? அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான்லம்மா. அவங்க மூணாருக்கு போயிருக்காங்கம்மா. இங்க கிடைக்கிற மாதிரி அங்க எல்லா இடத்துலயும் சிக்னல் கிடைக்காது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு தடவை ராஜேஷ் லைன் கிடைச்சது. அப்போ அவன் கிட்ட கௌரி எப்படி இருக்கான்னு கேட்டியா? என்னம்மா கேக்குற? உனக்கு அக்காவோட குணத்தை பத்தி தெரியாதா? இங்க இருந்து போன மாதிரி தான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளாம். மூணார் போனதுக்கு அப்புறம் அவ சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். இல்ல நீ எதுக்குமா தேவையில்லாம அக்காவை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பசங்களை நினைச்சு எல்லா அம்மாவும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அதுலயும் அப்பா இல்லாத பொண்ணுங்களை நினைச்சு. மூத்தவளை கரையேத்தி விட்டுட்டா மற்ற 2 பசங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையும்னு நான் நினைச்சேன். ஆனா கௌரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நாம இல்லல்ல, அவளே தானே காரணம். இருந்தாலும் அவளை பத்தி யோசிக்கிறப்போ இப்ப அதுவாமா இங்க பிரச்சனை? அக்கா இப்போதைக்கு இங்க இல்லங்கிறது தானே. மூணாருங்கிறது அவ்வளவு தூரமா இருக்கிற இடம்லாம் ஒன்னும் இல்ல. போதாததுக்கு ராஜேஷ் அவ கூட தான் இருக்காரு. போன மாதிரி அவங்க திரும்ப வந்துருவாங்க. நீ டென்ஷன் ஆகாத. என்ன அங்கிள்? அது காயத்ரி, உனக்கே தெரியும்ல, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் என் பையனை பிரிஞ்சு இருந்ததில்லை. இங்க இருந்து போனதுல இருந்து அவன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. ஓ, இதுதான் விஷயமா? கௌரிக்கா இப்பதான் பேசிட்டு போன் வச்சா. போன் பேசும்போது நான் முதல்ல கேட்டது ராஜேஷ பத்தி தான். ராஜேஷ் அங்க ஹாப்பியா இருக்காராம். அது சரி, நான் கூப்பிட்டு அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஹனிமூனுக்கு தானே போயிருக்காங்க அங்கிள். ஒருவேளை போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கலாம். நீங்க பயப்படாம இருங்க. மூணாருக்கு போனதும் ராஜேஷ் உங்க மிஸ்டு கால் பார்த்து திரும்ப கூப்பிடுவாரு. அவங்க இங்க இருந்து கிளம்பின நேரத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க மூணாருக்கு எப்பவோ போய் சேர்ந்து இருக்கணும். ஆஹா, சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. போற வழியில அவங்க ஷர்லி அக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிருக்காங்க. அது யாரு? கௌரி அக்கா கூட டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்த்தாங்கல்ல ஷர்லி அக்கா, அவங்க வீட்டுக்கு தான். அங்க போனதும் அவங்க இவங்கள விடவே இல்லையா, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. நீங்க தூங்குறதுக்குள்ள ராஜேஷ் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. என்ன நம்புங்க. அப்ப சரி, நான் வீட்டுக்கு போறேன். சரி. காயத்ரி, ராஜேஷ் கிட்ட பேசினேன்னு எதுக்காக கர்னல் கிட்ட போய் சொன்ன? உனக்கு தான் தெரியும்லம்மா, கர்னல் அங்கிளும் ராஜேஷும் எவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு. இவ்வளவு நாளும் ஒரே ரூம்ல ஒரே கட்டில ஒன்னா படுத்து தூங்கினவங்க, அப்பாவும் பிள்ளையும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ராஜேஷ் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். ஒரு நாள் கூட அவங்க பிரிஞ்சு இருந்ததே இல்ல. ராஜேஷ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. நிச்சயமா அது அங்கிளுக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். அவர் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கும் ஆறுதல் தேடிக்கவும் அவருக்கு ஒய்ஃப் இல்ல. இந்த நேரம் பார்த்து ஹனிமூன் ட்ரிப்பு, போன் லைன் கிடைக்கலங்கிற பிரச்சனை. உடைஞ்சு போய் நிக்கிறாரு அந்த மனுஷன். அந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில ஆறுதலா தானே பேசணும். அதனால ஒரு சின்ன பொய் சொன்னா அது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சுமா. ராஜேஷ் கிட்ட நான் பேசணும்னு சொல்லும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு நீயும் பார்த்தல்ல. இப்ப நீ சொன்ன வார்த்தையும் உன்னோட பெரிய மனசுதான். சரி, நம்ம போய் தூங்கலாமா? படுக்கலாம். ஓகே, குட் நைட்.
ஹலோ. ஆ ராஜேஷ், என்ன நீங்க அங்கிள் ஃபோன் பண்ணப்போ ஏன் எடுக்கல? அது வந்து நான் அப்பா கிட்ட இன்ன வரைக்கும் போய் சொன்னதே இல்லை, அதனால தான். இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதனால நீங்க அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யெல்லாம் பேசிதான் ஆகணும். பொண்டாட்டி கிட்ட பொய் சொல்லாத புருஷனை நாம நம்மளுடைய ஊர்ல பார்க்கவே முடியாது. நான் ஃபோன் எடுக்காதனால அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல. ஆமா, இங்க வந்து விசாரிச்சுட்டு இப்பதான் போனாரு. போன் லைன் கிடைக்காததுக்கு சிக்னல் தான் ப்ராப்ளம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை சமாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு வாட்டி உங்க லைன் கிடைச்சதுன்னும் உங்ககிட்ட பேசிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். இப்போ நீங்க பண்ண வேண்டியது உடனே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க ஃபோன் பண்ணலனா மூணார்ல இருக்கிற ரெசார்ட் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு கர்னல் அங்கிள் பேசினாலும் பேசிடுவாரு. அது இன்னும் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நீங்க உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் வச்சிடுறேன். குட் நைட். குட் நைட். என்னக்கா இன்னும் நீங்களும் தூங்கலையா? இல்ல, எனக்கு ஒரு கால் வர வேண்டியிருக்கு. உனக்கு ஹரிசங்கர ஞாபகம் இருக்குல்ல? நம்ம ஊர்ல எதிர் வீட்டுல குடியிருந்தாங்களே. பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. 8th 9th 10th எல்லாம் நான் தான் அவனுக்கு கிளாஸ் டீச்சர். இப்ப அவன் ஸ்பெஷல் பிரான்ச்ல திருச்சியில டிஎஸ்பியா இருக்கான். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள விசாரிச்சு விவரத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அக்கா, இப்போதைக்கு இந்த போலீஸ் எல்லாம் இந்த விஷயத்துல தலையிட வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, ராஜேஷுக்கு காயத்ரி ஃபோன் பண்ணும்போது லைன்ல கிடைச்சானா, ஆனா ரொம்ப எதுவும் பேச முடியலையா, சிக்னல் கட் ஆயிடுச்சான். அதனால வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். சிக்னல் கிடைக்காததுதான் பிரச்சனையே. அதனால நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ராஜேஷ், நான் தான் சொன்னல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு. ராஜேஷ், சிக்னல் சரியா கிடைக்கல. ஆமாப்பா, நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களாப்பா? உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்கல. அது இருக்கட்டும், கௌரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா, அவன் நல்லா தான் இருக்கா. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? இல்லடா, இப்பதானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு என்ன ஆனாலும் 2 பேருக்கு போட்டுட்டு தான் சாப்பிடுவேன். என்கிட்ட கொடு. டேய் ராஜேஷ், உன் அத்தை இருக்காங்க, அத்தை கிட்ட கொடுக்குறேன் இரு. ஹலோ ராஜேஷ். சொல்லுங்க அத்தை. சிக்னல் இல்லைனாலும் நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன். அந்த ரிசார்ட்டோட நம்பரை நீ அப்பா கிட்ட கொடுத்திருந்தா நாங்க இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க வேண்டியதே இல்ல. சாரி, நான் அதை மறந்துட்டேன் அத்தை. இங்க சிக்னல் இல்லாதனால நான் ரெசார்ட்ல இருந்து ரொம்ப தூரம் வந்து தான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரூம்ல கௌரி தனியா இருக்கா. சரி சரி, நீ ஃபோன் கட் பண்ணிக்கோ. நீ உடனே ரூம்க்கு கிளம்பி போ. சரிங்க அத்தை, நீங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க. குட் நைட் அத்தை. குட் நைட். இன்னைக்கு என்ன ஆனாலும் 2 ஃபிகர் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதுதான். இவன் ஒருத்த. நம்ம 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு எப்போ என் மனோ என்னை தேடி வராரோ அந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டு என் குழந்தையோட நான் அவர் கூட போயிடுவேன். என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நான் சொல்லியிருந்தேன்ல, ஐஏஎஸ் ஆக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சில ப்ரிப்பரேஷன்ஸ். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் இன்னைக்கு ராத்திரியே செஞ்சு முடிக்கணுமா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படின்னா வந்து படுக்கலாம்ல. எனக்கும் ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீ வேணா தூங்கு.
நீங்க வந்தாதான் நானும் தூங்குவேன். நம்ம 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுறதுனால தான் நமக்குள்ள இவ்ளோ டிஸ்டன்ஸ். இனிமே நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். என்னோட எண்ணமும் அதான். புருஷன் முன்னாடி தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக தாங்க சொல்றேன். இன்னைக்கு இந்த நோட்ஸ் எடுத்ததெல்லாம் போதும், வாங்க படுக்கலாம். ஐயோ அதெல்லாம் முடியாது. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சாலும் முடிக்க முடியாத ஒர்க்கு நிறையா இருக்கு. நேரத்துக்கு பண்ணாதான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, நான் உன்னை கேட்கவா? இப்போ இந்த ராத்திரியில காயத்ரி ஃபோன் பண்ணி உடனே வாங்க ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னா நீங்க போவீங்களா? அடச்சே, எதை பத்தி பேசினாலும் கடைசியில் காயத்ரி பேரை கொண்டு வர. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? இப்ப அவளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு 1000 தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது உன் மண்டையில ஏறவே இல்லையா? அவளை நான் மறக்க ட்ரை பண்ணும்போது திரும்ப திரும்ப அவளை பத்தி பேசி நீ தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? காயத்ரிய மறக்க முயற்சி பண்றீங்களா? ஆமா. அப்படின்னா ஃப்ரெண்டு கூட பர்சனலா பேச போறேன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக காயத்ரிய போய் பாத்தீங்க? அதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்க மனசுக்குள்ள அவ இப்பவும் இருக்கான்னு தானே? அவளை மறக்க உங்களால முடியவே முடியாதுன்னு தானே அர்த்தம்? என்ன, என் கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையோ? நான் அவளை பார்க்க போனது என்னவோ உண்மைதான். ஆனா அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிடையாது. என்ன முக்கியமான விஷயம்? அதை சொன்னா நல்லா இருக்காது. அது இன்னொருத்தரோட பர்சனல் மேட்டர், வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் உங்களோட பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் புருஷன் செய்யக்கூடாது. உங்களை பத்தி ஓபன் புக் மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். அது நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டாலும் மனசளவுல 2 பேரும் வேற வேற தான். நம்ம 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுல சில விஷயங்களை ஓப்பனா பேசிக்க முடியாது. முடியணும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம வீடை விட்டா காலேஜ், காலேஜை விட்டா வீடு, இந்த மாதிரி தான் இனி உங்க வாழ்க்கை இருக்கும். அது நடக்காது. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஊர்ல எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது. முடியணும். இனி அப்படிதான் வாழணும். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இனிமே நானா தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை இனிமே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த ஸ்வேதாவோட முடிவு. இனிமே இந்த விஷயம் உங்க மனசுல எப்பவும் ஞாபகம் இருக்கணும். Get lost! I said get lost! ஹலோ, முகுந்தன் ஹியர். சொல்லுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் ரெடி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால துபாய்க்கெல்லாம் வர முடியாது. மீட்டிங்கை நாம இங்க சென்னையிலே வச்சுக்கலாம். அதான் சரியா இருக்கும். ஓகே, மார்னிங் நாம இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாம். குட் நைட். நீ என்னம்மா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? தூங்கலையா? இல்ல. நந்தன் கூட ஏதாவது? ஆமாப்பா, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றும் என் வாழ்க்கை அமையல. ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நந்தா போனது யாரை பார்க்கன்னு உங்களுக்கு தெரியுமா? காயத்ரிய. அவரோட மனசுல இப்பவும் காயத்ரி தான் இருக்கா. என்னை கல்யாணம் பண்ணியும்
அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆனா என்னால அவரை வெறுக்கவும் முடியல. எனக்கு அவர் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேற எவளும் அவரை சொந்தம் கொண்டாடக்கூடாது. நந்தா எனக்கு மட்டும் முழுசா கிடைக்கணும். சரி விடுமா, காலையில் பேசிக்கலாம். நீ இப்போ போய் நிம்மதியாக தூங்கு. இப்போதைக்கு நந்தாவுக்கு பிடிக்காத எதையும் நீ பண்ணாத. அவன் கூட சந்தோஷமா இரு. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் தூங்கு போ. ம். என்ன இன்னும் தூங்கலையா? தூங்கணும். என்னங்க டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் அப்படி தோணுது. யார் ஃபோன் பண்ணாங்க? அதுவா, காலையில் துபாயிலேருந்து ஃபோன் வந்ததில்ல, அவங்க தான் திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறதா சொன்னாங்க. இது சந்தோஷமான விஷயம் தானே? ம். அப்புறம் தூங்க வேண்டியது தானே? ம். அருந்ததி, நந்தாவுக்கும் நம்ம பொண்ணுக்கும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? ஃபோன் வந்ததேன்னு நான் வெளியில் போனப்ப நம்ம பொண்ணு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளும் இன்னும் தூங்கலையா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? பிரச்சனை இந்த காயத்ரி தான். நந்தா இன்னைக்கு வெளியில் போனது அவன் ஃப்ரெண்டை பார்க்க இல்லை, காயத்ரியை பார்க்கதான்னு நம்ம பொண்ணு ஸ்வேதா சொல்கிறா. அவள் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அவ ஏதோ கற்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் நந்தா நல்ல பையன்தான். காயத்ரியை நந்தா காதலிச்சாங்கிறது மட்டும்தான் அவன் மேல இருக்கிற கெட்ட பேரு. நந்தாவை வேற எந்த பொண்ணும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, தன்னை மட்டும்தான் காதலிக்கணுங்கிறா. இதுதான் நம்ம பொண்ணோட கண்டிஷன். நாம அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்க.
ரிட்டையர்டு கர்னல் ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க. என்னோட பேர் என்னன்னா முகுந்தன். ஒரு சின்ன பிசினஸ்மேன், அவ்வளவுதான். தெரியும். ஏற்கனவே ஒரு முறை மீட் பண்ணிருக்கோம். ஓ, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நல்லா இருக்கு. இங்க சுபாஷினி அவங்களோட வீடு இங்க. இதான். இப்ப போனா வீட்டுல இருப்பாங்கல்ல? தாராளமா இருப்பாங்க. அவங்க எங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடுமா. கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? யாருன்னு போய் பாரு. சார், நீங்க எங்க? இங்க அம்மா இல்லையா? இருக்காங்க, கூப்பிடுறேன். நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க. அம்மா. யாரு வந்திருக்கா? அம்மா, ஒரு நிமிஷம் வா. யாருடி? நீ வாமா, வா. அம்மா, இவரு பிசினஸ்மேன் முகுந்தன் சார். உங்களுக்கு தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். வணக்கம் சார். நீங்க டீ குடிக்கிறீங்களா? வேண்டாம், வரும்போது தான் நான் குடிச்சிட்டு வந்தேன். எதையும் அதிகமாக யூஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. எல்லாம் தேவையான அளவு எடுத்துப்பேன். உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பயப்படலாம் வேண்டாம். நான் உங்களை மிரட்டுறதுக்காகலாம் வரல. ஒரு சில விஷயங்களை நேரடியாக பார்த்து பேசணும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் வந்தேன். என்னோட மருமக நந்தனை உங்களுக்கு தெரியும்ல? முக்கியமா காயத்ரிக்கு தெரியும்ல? நான் பொதுவா எந்த விஷயத்தையும் சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். என் பொண்ணை தான் நந்தா இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதையோ விரும்புறதையோ பழகிறதையோ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சகஜமான விஷயம்தான். ஆனா அதுல ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் தொடர்ந்து இருந்ததுன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் இல்ல, அதுக்கு எதிரியும் தான். நான் என்ன சொல்றேன்னு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார், நீங்க சொல்லுங்க. என் பொண்ணு ஸ்வேதா, அவ தான் எனக்கு எல்லாமே. அவ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, எந்த விலை கொடுத்தாவது அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். அவளோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதே மாதிரி தான் அவ முகம் கொஞ்சம் வாடினாலும் சரி, இல்லைன்னா அவ கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் சரி, அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆனா நேத்து அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணதான் இப்ப நான் உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். நந்தாவும் காயத்ரியும் முன்னாடியே லவ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா நந்தாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது என் பொண்ணு ஸ்வேதா நந்தாவோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் காயத்ரி பழைய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இருப்பேன்னு நான் நம்பினேன். ஆனா அப்படி இல்லையே, இல்லையா காயத்ரி? சார், என் பொண்ணும் நந்தனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினது என்னமோ உண்மைதான். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வேண்டான்னு அவன் முடிவு பண்ணிட்டா அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா காயத்ரி அப்படி நடந்துக்கலையே. உண்மைதானே காயத்ரி?
இல்ல சார், எங்க அம்மா சொன்னதான் உண்மை. நந்தாக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. காயத்ரியும் நந்தாவும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பார்த்துக்கிறதும் பேசி பழகிறதும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். புரியுதா காயத்ரி? சார், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நாங்க மீட் பண்ணது உண்மைதான். அது எங்க ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, வேற ஒரு காரணத்துக்காக தான் மீட் பண்ணோம். ஆமா, வேற சில விஷயங்கள் அது நல்லதுக்கு இல்லை. என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். அதாவது இனிமேல் நந்தாவை பார்க்கறது இல்லை. அவனோட எண்ணத்தில் கூட காயத்ரி அப்படிங்கிற பேர் கூட வரக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு மேலே சொல்ல மாட்டேன், அதுதான் என் பழக்கம். அதனால் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நான் கிளம்புறேன். சரி, அப்போ நான் வரட்டுமா கர்னல் சார்? வந்ததும் வந்துட்டீங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு நாள் நான் வந்து நிச்சயம் சாப்பிட்றேன். ஆமாம் கர்னல் சார், இனி நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்புறம் அந்த சுபாஷினி அம்மா வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடையில நல்ல உறவு இருக்குல்ல? இருக்கு. தேங்க் காட். நான் சில விஷயங்களை சுபாஷினி கிட்டையும் அவங்க பொண்ணு காயத்ரி கிட்டையும் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை அவங்க எவ்வளோ சீரியஸாக எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நான் சொன்ன மாதிரி நடக்க சொல்லி நீங்கள் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே? அந்த ஆளு உன்னை பத்தி சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. அம்மா, நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்குல வச்சு நந்தாவை மீட் பண்ணது உண்மைதான், ஒரு தடவை தான். ஆனா அது இவர் சொல்ற மாதிரி மறுபடியும் பழகிறதுக்காக இல்ல, முக்கியமான விஷயமா மீட் பண்ணோம். இருந்தாலும் அந்த ஆளு சொல்லிட்டு போனதை நீயும் தானே கேட்ட. அவங்கெல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்க. ஜாக்கிரதையா இரு. ஆமா, இந்த ஆளுக்கு பயந்து பயந்து தான் நம்ம வாழணுமா? உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா? பயந்து தாண்டி ஆகணும். ஏன்னா நம்மளாம் பொம்பளைங்க, ஆண் துணை இல்லாதவங்க. காயத்ரி, அந்த ஆள் எதுக்கு வந்துட்டு போறான்? உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் இப்ப இங்க வந்து ஒருத்தர் எங்களை மிரட்டிட்டு போனார்ல, ஒரு பெரிய மனுஷன், அவர்தான் பிரச்சனை. அவன் மிரட்டினானா? எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில தான் வந்து விடியுது. அவரோட பொண்ணு அந்த நந்தாவும் ஒத்துமையா வாழலனா ஏன் பொண்ணு என்ன பண்ணுவா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது அவளுக்கு பிடிச்சவன தானே. அதுக்கு என் பொண்ணு ஏற்கனவே நிறைய கண்ணீர் விட்டுட்டா. நந்தாவை தானே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கா. நான் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் வச்சிருக்கேன். வாழ்றதுக்கு எந்த வழியுமே கிடைக்கலனா நானும் என் பொண்ணுங்களும் விஷத்தை குடிச்சு நாங்க எங்க வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். கடைசியில அதுதான் நடக்க போகுது. எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க போல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ குடிக்க மறந்துட்டீங்க. இந்தாங்க டீ. சூடு இருக்கா? இருக்கு. நீங்க காலேஜ்ல இருந்து வந்ததும் நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? பார்க்கலாம். என்னாச்சு? என்னோட கார் கீயை காணோம். எங்க போயிருக்கோம்? நல்லா தேடி பாருங்க. ஒருவேளை நீங்க வேற எங்கேயாவது மாத்தி வச்சிருக்கலாம்ல. ஏய், அதுக்கு வாய்ப்பே இல்லை.
காரோட கீயை நான் டேபிள் மேலே தான் வச்சுருந்தேன். ஐயோ சாரி, உங்க கார் கீ டாடி கிட்ட இருக்கு. நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். என் கார் கீ உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு? அது எனக்கு தெரியாது. சரி, டக்குன்னு போய் கீயை வாங்கிட்டு வா. டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். டாடி பாத்ரூம்ல இருக்காரு. இது ஒருத்தனை பைத்தியக்காரனாக்குற வேலை மாதிரில இருக்கு. பாத்ரூம்லேருந்து எப்போ வெளியே வருவார்? ஒருவேளை இந்நேரம் வந்திருக்கலாம். என்ன பயங்கர யோசனை மாதிரி இருக்கு? ஹே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க போய் கீயை வாங்கிட்டு கிளம்புற வழியை பாருங்க. இந்தாங்க. ஆ. ஏங்க, நாளைக்கு நாம போய் டாக்டரை பார்க்கணும். ஓ, ஞாபகம் இருக்குல்ல? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இல்லைன்னா நாளைக்கு ஒரு மீட்டிங் கேட்டாங்க, ஓகேன்னு சொல்லியிருப்பேன். உடம்பு கூட பார்த்துக்காம வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உடம்புக்காக இந்த ஒரு வேலை தான் பண்றீங்க. மலையே இடிஞ்சு விழுந்தாலும் இது பண்ணாம இருக்க நான் விட மாட்டேன். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாம். சரி, போயிட்டு வாங்க. அது என் காரோட கீ உங்ககிட்ட இருக்குன்னு ஸ்வேதா சொன்னா. ஓ, நான் அதை சுத்தமாக மறந்து போயிட்டேன். அது நந்தா, நம்ம வீட்டு வாசலில் பார்க்கிங்க்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியும்ல. ஏற்கனவே நம்மக்கிட்ட 4-5 கார் இருக்குது. அதுக்கே சமயத்தில் இடம் பற்ற மாட்டேங்குது. திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க காரை பார்க் பண்ண இடம் தேட வேண்டியது இருக்குது. அதனால் உன்னோட காரை நம்மளோட ஃபார்ம் ஹவுஸில் கொண்டு போய் போட்டிருக்கேன். உன்னோட தேவைக்கு வெளியில் போகிறதுக்கு சொந்த கார் தான் வேணும்னு அவசியம் இல்லையா? நம்ம வண்டியிலேயே ஏதாவது ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போகலாமே. எல்லாமே உங்களது தான். இந்த முகுந்தன் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்படி செல்ஃப் டிரைவ் பண்ணி காலேஜுக்கு போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. காரணம், முகுந்தனோட மருமகனோட ஸ்டேட்டஸ் அது இல்லை. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்னிலேருந்து உங்களை நம்ம கார் டிரைவர் கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு வந்து விடுவார். உங்களுக்கு ஓகே தானே? அதில் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நான் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கு. நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கு. டிரைவருக்கு அது டிரைவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காலையில் கிளம்பி போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் கிளம்புங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உனக்கு இருக்குடி ஒரு நாள். என்ன கௌரி, டென்ஷன்லாம் குறைஞ்சிருச்சா? பரவாயில்ல டாக்டர். நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? தூங்குனேன் டாக்டர். இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகலாமா? வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். டெம்பரேச்சர் செக் பண்ணீங்களா? இல்ல மேடம். பிளட்டும் யூரினும் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் கொடுங்க. ரொம்ப அனீமிக்கா இருக்கீங்க. அதுக்கு ஒரு டானிக் எழுதி தரேன்.
இசிஜி பிரச்சனை ஒன்றும் இல்லை, பிபி நார்மலா இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுனால யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குமான்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அப்படி எதுவும் இல்லை. அதனால நீங்க வீட்டுக்கு போனதும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். யூ வில் பி ஆல் ரைட். அப்போ இன்னைக்கு நாங்கள் கிளம்பலாம்ல டாக்டர்? கிளம்பலாம், ஆனா மூணாருக்கு இல்ல, வீட்டுக்கு. அப்புறம் நான் ஒரு டாக்டருங்கிற முறையில நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு பொண்ணு சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பா. அத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல மருந்து மாத்திரை மட்டும் இல்ல, ஒரு புருஷன் காட்டுற அன்பும் பாசமும் தான் அந்த பொண்ணுக்கு பெரிய ஒரு மருந்தா அமையும். அப்படி அவ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு ஆரோக்கியமான நல்ல குழந்தைய பெத்தெடுக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.